அக்கா துணியெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. நான் வந்து எந்த மூட்டை கட்டிட்டேன், உங்க மூட்டை கட்டுங்க, கிளம்பலாம். சரிம்மா, அதை நான் எந்த மூட்டை கட்டிடுறேன், கிளம்புவோம். நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்களா? கொஞ்ச நேரம் அதெல்லாம் பேசிட்டு விளையாடிட்டு போன இருங்களே. ஏமா அண்ணாமா அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் இருங்க, விளையாட்டு போலான்னு சொல்றாங்களே, கொஞ்ச நேரம் விளையாட்டு போலாமா? நம்ம சொல்ற. ஏய், நாங்க என்ன குழந்தையாடி உன் கூட உட்காந்து சரிசமமா விளையாண்டு இருக்கிறதுக்கு? அம்மா குழந்தைங்க தான் விளையாடணும்னு இல்லம்மா, பெரியவங்க கூட விளையாடலாமா ஜாலியா. ஒரு 1/4 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் விளையாட்டு போயிடலாமா அண்ணாமா, ப்ளீஸ்மா. ஏண்டி விளையாட்டு போயிடலாம் என்னடி விளையாட சொல்ற? குடு குடுன்னு ஓடி பூச்சா விளையாட முடியும்? எங்களுக்கு நடந்து வரத்துக்கு மூச்சு வாங்கி கிடக்குது. ஓடி பூச்சி விளையாட்டுக்கு எப்படி எங்களால முடியும்? என்னடி விளையாடலாம்னு சொல்ற நீ? அவங்க பேச்சு கேட்டுக்கணு. இருமா, என்ன விளையாடுறாங்கன்னு கேட்டுன்னு வர இருமா. விளையாடலான்னு சொல்றீங்களே, என்ன விளையாடலான்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. எங்க அம்மா வந்து ஓடி பூச்சில எங்களால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன விளையாட போறோம் அது சொல்லுங்க. கபடி விளையாடலாமா? எங்களுக்கு கபடியில நல்லா விளையாட தெரியும். ஐ சூப்பரு, எனக்கும் கபடி விளையாட தெரியுமே. மா அவங்க கபடி விளையாடலாமான்னு கேக்குறாங்கம்மா. என்னம்மா இவளுங்க வயசானவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுக்கினே கபடி விளையாடலாமான்னு கேக்குறாங்களே, நியாயமா இது? கபடிலாம் வேணாண்டி, பாட்டு போட்டி வேணா விளையாடலாமான்னு கேளு. உட்காந்து இடத்துக்குள்ளே நல்லா பாட்டு வேணா பாடலாம். ஓடி ஆடிலாம் எங்களால விளையாட முடியாதுமா, எங்களுக்கு மூச்சு வாங்கும். ஆமாம்மா வசந்தி, டைம் ஆகுது, அவங்க கிட்ட கேளு. பாட்டு போட்டினா வர்றாங்களாம், இல்லைன்னா வந்து வேணான்னு சொல்லி சொல்றாங்க, எங்களால ஓட முடியாதா, மூச்சு வாங்குமா அப்படி சொல்றாங்கன்னு சொல்லு. பாட்டு போட்டி வேணா விளையாடலான்னு சொல்றாங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு மூச்சு வாங்குமா, ஓட முடியாது, அதனால. அவங்க நல்ல சூப்பரா பாடுவாங்களாம். என்னது சூப்பரா பாடுவாங்களா? அவங்க சூப்பர் சிங்கர் மாதிரி பாடுவாங்க, சூப்பரா. அப்படியா? சரி சரி விளையாடலாம். இவங்களுக்கு பாட்டே பாட தெரியாது, இவங்கள வேற பெருமையா பேசுறேனே நானு. ஆண்டி, நாங்க 4 பேரு ஒரு டீம், நீங்க 4 பேரு ஒரு டீம். என்னடி தாமரை, டீம் கீம்ன்றாலே என்ன அப்படினா? என்னமா அவளுக்கு? அக்கா, டீம்னா நம்ம கிருஷ்ணா எல்லாம் போய் வாங்க மாட்டோம் ரேஷன்ல, அந்த டீம் தான் இருக்கும்க்கா. மா பாட்டு போட்டுன்னு சொன்னீங்களேம்மா, என்னம்மா ரேஷன் கடை பத்தி எல்லாம் பேசிக்கிறீங்க? என்னம்மா? என்னடி வசந்தி, நம்ம ரேஷன் கடை பத்தி பேசுறாங்க, நம்ம எங்கடி பேசணும்? ஏய், எங்க அம்மா வேற காலையிலேயே மாசம் பிறந்துச்சு, இன்னும் அரிசி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், ரேஷன் போகணும், சக்கரை வாங்கணும், வீட்டுல எல்லாமே காலியா இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாங்கடி. அதனால ரேஷன் கடைக்கு போகணும்னு அதை பத்தி சொல்லுவாங்க போலகுது. நீ கண்டுக்காத வா. சரிங்க ஆண்டி, நீங்க உங்க டீம் வந்து என்ன பாட்டு பாடுறீங்களோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏமா நாங்க எங்க டின்ன வச்சிருக்கோம், டீனே சொல்லி நிக்கிறேன். அக்கா, நாங்க 4 பேரு ஒண்ணா வந்து பாட்டு பாடுவோம், நீங்க 4 பேரு ஒரு குரூப் மாதிரி இருக்கணும், அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, அதான் சொல்லுதா? சரி சரி, அப்ப நாங்களே ஃபர்ஸ்ட் பாட்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு பிடிச்ச பாட்டு நான் ஒண்ணு பாடுறேன், அது லாஸ்ட் எடுத்து வர்றது வந்து அவங்க பாட்டும். நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன் தாமரக்கா. சரி பிங்கி, நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பி. நான் உன்னை இப்போ பலாரம் நடிப்பேன், நீ மூடிக்கு வாங்கிடும். நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, அம்மா பஞ்சு மிட்டாயா. யாழ முடிச்சிருக்காங்க பாரு பாட்டு, நீங்க ஆரம்பிங்க யாழ. ஏய் என்னப்பா யா சொல்லிட்டாங்களே, யார் என்ன பாட்டு இருக்குது? எக்கா 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 அப்படின்னு சொல்லி விட்டுலாமா? இது ஒரு பாட்டு தான் அப்படின்னு சொல்லிடலாமா? ஏய் மென்டல, அவங்களுக்கு என்ன பாட்டு எதுவும் தெரியாது நினைச்சுக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு வாயில வந்ததுன்னா பாடிட்டு இது பாட்டுன்னு சொல்லி விட்டுலாம்ங்கற, அதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க, யோசிங்க யாழ. ஏய் நான் பாடுறேன், எனக்கு யாழ ஒரு பாட்டு தெரியும், நான் பாடுறேன். யாரையும் நம்பாதே, நம்பினால் மாறாதே, போர்க்களம் போகாதே, போகினா எதையும் யோசிக்காதே, அக்கா இந்த பொண்ணுக்கு அம்மா திமுக இருக்கா, யாரையும் நம்பாத சொல்லிட்டு தைரியமா சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாமா ஒரு பாட்டு? ஏன் உங்களுக்கு இந்த பாட்டு தெரியாதா? ஆமா, இது கூட தான் பாட்டு. அவங்க வந்து எதுல முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாடணும். எதனா ஒரு பாட்டு பண்ணா அதை ஆராய்ச்சி பண்ண போயிடுவீங்க 2 பேரும். ஆமாக்கா, அவங்க வந்து 4 முடிச்சிருக்காங்க, அவங்க 4 இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். நான் இடத்துல பாடுங்க நீங்க. இருமா பாடுறோம், யோசிக்கிட்டாவியா? இருமா கொண்டாரு, இருமா பாடுறோம். யோசிக்கிறதுக்குலாம் அங்க டைம் கிடையாது, 10 செகண்ட் தான். 1 2 3 10 செகண்ட் தான் என்னமோ, அதுக்குள்ள நீங்க பாடனா அவுட் தான்.
10 செகண்ட் கூட எங்களுக்கு தேவையில்லை, நாங்க டக்குன்னு பாடிடுவோம். இரு, நீ பேசாம இருந்தா அந்த 10 செகண்ட் நாங்க யோசிப்போம் கூட கம்முன்னு கடை. அக்கா நாளை வந்து நானே வருவேனே நானே வருவேனேன்னு ஒரு பேய் பாட்டு வருமே, அதுதானே பாடலாமா? அது பாட்டு நாளை தானே வரும். நான் பாடுறேம்மா. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோற்றத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. என்ன இவங்க தேடி கண்டுபிடிச்சு பழைய பாட்டா பாடுறாங்க, புது பாட்டுலாம் இவங்களுக்கு எதுவும் தெரியாது போல. சரிம்மா, நாங்க வந்து லேல முடிச்சிருக்கோம் பாரு, லேல பாடுங்க, இல்ல வந்து பீல பாடுங்க. பிள்ளைகளே அப்படி வந்துச்சுல லாஸ்ட்ல, பீல பாடுங்க இல்ல லேல பாடுங்க, ரெண்டுத்துல எதனா ஒன்று பாடுங்க. அந்த எழுத்துல உங்களுக்கு எதனா தெரியுமாப்பா பாட்டு? யோசிங்க சீக்கிரம் யோசிங்க. எங்களை யோசிக்க சொல்ற, நீ யோசிடி டக்குன்னு. ஏமா டைம் ஆகுது, டக்குன்னு பாடுங்க. எங்களுக்கு மட்டும் 10 செகண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, இப்போ நீங்க மட்டும் எவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? டக்குன்னு பாடுங்க, இல்லனா அவுட்னு சொல்லிடுவோம் நாங்க. அக்கா இருங்கக்கா, யோசிச்சுட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் இருங்க, நாங்க பாடிடுறோம், இருங்க. நீங்க யோசியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்ச நேரம் பாப்போம், இல்லைன்னா நான் டைமிங் சொல்லிடுவேன். 1 2 3 சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு ஒரு பாட்டு தெரியும், அதுல நானே பாடுறேன். பிஞ்சி மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு தண்ணி கொண்டு போற பொண்ணே உன் நெஞ்சிக்குள்ள நீ வாரியா. எங்க டீம் ஆள் வந்து பாடிட்டாங்க, நீங்க வந்து பாடுங்க, அடுத்த எழுத்துல நீங்க பாடுங்க. ஏமா என்ன பாட்டு உன் டீம் ஆள் பாட்டாங்கன்றாங்க? அந்த பாட்டு கரெக்ட்டா அவ பாடுனது ஃபர்ஸ்ட். ஏன்க்கா அந்த பாட்டு கரெக்ட் தான், அப்படிதான் வரும், அந்த பாட்டு கரெக்டா தான் அவங்க பாடினாங்க. ஏமா கடைக்கெல்லாம் போனா பிஞ்சு மிட்டாய் கூட நீ போய் வாங்கி வருவியா, இல்ல பஞ்சு மிட்டாய் கூட நீ போய் வாங்கி வருவியா? நீ சொல்லு ஃபர்ஸ்ட், அத சொல்லு நீ. ஏமா நாங்க கடைக்கு போனா வந்து பிஞ்சு பஞ்சு மிட்டாய் கொடுங்க அப்படி சொல்லி வாங்கி வருவோமா, இல்லனா வந்து பிச்சு பிச்சு கொடுங்க பஞ்சு மிட்டாய் அப்படி கூட கேட்போம். இப்படி கேட்போம் இல்ல அப்படி கேட்போம். என்னக்கா அவங்க பொண்ணு தப்பு தப்பா பாட்டு பாடுது? அந்த பாட்டு வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவுக்கா போட்டு தண்ணி கொண்டு போற பொண்ணு என் நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அப்படிதான் வரும். பிஞ்சு மிட்டாய் எல்லாம் ஒண்ணும் வராது, தப்பு. ஆமா தப்பு, நீங்க அவுட். கஷ்டப்பட்டு அந்த பாட்டு கண்டுபிடிச்சு பாரு, என்னம்மா தப்புன்னு சொல்லி சொல்றான். அந்த பாட்டு அப்படிதாம்மா வரும். உனக்கு காது கேட்காது இருந்திருக்குமா? நீ ஒழுங்கா நீ வந்து பாட்டு ஒண்ணு இருக்கும்போது ஏன்னா வேலைகள்லாம் என்ன செஞ்சுன்னு இருப்போமா, அதனால உனக்கு சரியா கேட்டிருக்க மாட்டோமா நீ பாட்ட. ஏமா வசந்தி, நாங்களாம் வந்து கரெக்டா தான் நாங்க வந்து பாட்டு கேட்டு நாங்க கரெக்டா பாடுவோம். உன்ன மாதிரி பஞ்சி பிஞ்சி அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாலாம் பாட மாட்டோம். அவுட்னு ஒத்துக்கோ, அவுட் தான், நாங்க தான் ஜெயிச்சோம், எங்க குரூப் தான் ஜெயிச்சிச்சு, ஒத்துக்குங்க. ஆஹா, நாங்க அவுட்லாம் கிடையாது, நாங்க கரெக்டா தாம்மா பாடினேன் நானு. இல்லைன்னா வேற எழுத்து எதனா இருந்தா கூட சொல்லுமா, நான் பாடுற அவுட்லாம் மட்டும் சொல்லாத. அக்கா வேற எழுத்து சொல்றாளேக்கா, என்னக்கா பண்ண போற இப்ப நீ? அவ பாடினது தப்பா பாடிட்டா, நம்ம சொன்னா அதுவும் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. இவங்க கிட்ட வந்து அப்புறம் என்ன பேசுறதுக்கா? வசந்தி, நீங்க பாடுனது தப்பு தான், சரியா? உங்ககிட்ட உட்காந்து இன்னும் பாட்டு பாடி நீ வந்து தப்பு தப்பா பாட்டு பாடுவேன், அது உட்காந்துக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் கிளம்புறேன் நானு. கண்மணி அக்கா வாங்க கிளம்பலாம், வாங்க. மீனா வாமா போலாம். பிங்கி ஏந்திரு. என்னம்மா பாட்டு பண்ண தப்புன்னா ஒத்துக்கலாம், அதை விட்டுட்டு இல்ல இல்ல இல்லன்னா என்ன அர்த்தம்? நாங்க தான் ஜெயிச்சோம், சரியா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஏந்திரன் கிளம்பலாம், ஏந்திருங்க. அவங்க பயந்துட்டாங்க, இன்னும் நம்ம எங்க நல்லா பாடணும்னு வச்சுக்கேன், அவங்க வந்து தோத்துருவாங்க அப்படின்ற பயத்துலதான் நாங்க கிளம்புறேன்னு சொல்றாங்க. விடு, அவங்க போனா போட்டோம். நீ நாளைக்கா வரியா எங்க வீட்டாண்ட, நம்ம விளையாடலாம்.